கருப்பு மசோதா இந்தியாவை சர்வாதிகார நாடாக்க முயற்சி. பதவி பறிப்பு மசோதாவுக்கு ஸ்டாலின் கண்டனம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பதவி பறிப்பு மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றும் முயற்சி இது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் மக்களவையில் 3 முக்கிய மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தாக்கல் செய்துள்ளார். அதாவது 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை கொண்ட வழக்குகளில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், மாநில அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும். இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் பதவி பறிப்பு மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில், ஜனநாயகத்தின் வேரை தாக்கும் இந்த மசோதாவை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.